இந்த ஒரு ஓட்டையை பெருசு பண்ணலன்னா இன்னைக்கு இப்படி ஒரு கம்பெனியே இருந்திருக்காது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. 1950ஸ்ல கோல்கேட் டூத் பேஸ்ட் கம்பெனி ஒரு பயங்கரமான லாஸ்ல இருந்தது. அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில அவங்க பேஸ்ட் டியூபோட ஓப்பனிங்க 5 mm இருந்து 6 mm மாத்தினாங்க. அவ்வளவுதான், சேல்ஸ் பிச்சுக்குச்சு. என்னைக்காவது உங்க பேஸ்டோட டியூப் ஓப்பனிங்க செக் பண்ணிருக்கீங்களா? அது வருஷம் ஆக ஆக பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இது உங்க யூசேஜுக்காக எல்லாம் இல்ல. முன்னாடி டூத் பேஸ்டோட ஓப்பனிங் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் டூத் பேஸ்ட்டு வெளியில் வரும். ஆனால் இப்போ இருக்கிற டூத் பேஸ்ட் ஹோல்ஸை 1 mmலேருந்து 2 mm வரைக்கும் பெருசாக்கிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. நம்ம எல்லாருமே ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் லென்த் ஸ்ட்ரிப் ஆஃப் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஹேபிட்டும். இதனாலேயே உங்களுக்கே தெரியாமல் 40% எக்ஸ்ட்ரா டூத் பேஸ்ட் உள்ளிட வருது. இப்போது 3 மாதம் வர வேண்டிய ஒரு டூத் பேஸ்ட்டு 2 மாதத்துலேயே காலி ஆயிடும். எவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராடக்டை காலி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஒரு பி சைஸ் டூத் பேஸ்ட் எடுத்தாலே போதும், அதுதான் கரெக்டான அளவு. பிராண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஹேபிட்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ எப்போவுமே டூத் பேஸ்ட்டை ஒரு பட்டாணி சைஸ் எடுத்து பழகுங்க. அது ஒன்றும் ஸ்நாக்ஸ் கிடையாது.